ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, தேவையில்லாமல் இப்போது நீ சிந்தித்துக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருப்பதை நிறுத்திவிட்டு உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் என்ற நம்பிக்கையோடு தானே இந்த பணமூட்டையை தொட்டாய். இந்த நொடியிலிருந்து கணக்கு வைத்துக்கொள். இன்று இரவுக்குள்ளாகவே நீ நினைத்த அதிர்ஷ்டம், உனக்கு தேவையான பணம் எல்லாமே உன் வீடு தேடி வரும்படி உனக்கான வேலைகளை எல்லாம் நான் சுலபமாய் முடித்து விடுவேன். இனி நீ கவலை கொள்ளவே அவசியம் இல்லை என் செல்வமே. தேவையில்லாமல் இனி எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளவோ யோசித்து யோசித்து வருத்தப்படவோ அவசியமே இல்லை. கடந்து போனதை நினைத்து கவலை கொள்ளாதே என எத்தனையோ முறை உனக்கு நான் அறிவுறுத்தி விட்டேன். இருந்தாலும் எதையும் கேட்காமல் மீண்டும் மீண்டும் கவலையிலேயே காலம் தள்ளி கொண்டிருக்கிறாய். உன் இதயம் என்ன சொல்கிறதோ அதன்படி கேட்டு நட. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு மனம் தளர்ந்து விடாதே. வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தானே உண்டு. உன் விதியை அமைக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் என் கையில்தான் உனக்கு தேவையான அத்தனையும் வைத்திருக்கிறேன். இதை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னேறி வரும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்காக உன் வாழ்வில் வந்து சேரும். இப்போது உனக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பது இந்த பண கஷ்டம்தானே. இதை உன் வாழ்வில் தீர்த்து வைத்து உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கும் துணையாக நானே இருக்க போகிறேன். கை தவறி போனதெல்லாம் காலப்போக்கில் மறந்துவிடும். ஆனால் வாய் தவறி பேசிய வார்த்தைகள் மட்டும் வாழும் வரை எல்லார் மனதையும் உறுத்தி கொண்டுதான் இருக்கும் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. நேசிக்க தெரியாத மனிதர்களிடமும் உண்மையான பாசம் இல்லாத மனிதர்களிடமும் போய் நீ அன்பை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் அல்லவா? மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களோ அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை தான் எதிர்பார்க்க வேண்டும். அன்பும் பாசமும் இல்லாத அரக்கர்களிடம் போய் உண்மையான பாசத்தை எதிர்பார்ப்பது உனது தவறுதானே. மனம் சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு நீ கஷ்டப்பட்டு கவலைப்படுகிறாய். உன்னை பார்க்கும்போது எனக்கே மனம் கவலையாக இருக்கிறது. எதையும் நீ சரியாக கவனிக்கவில்லை என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கவனமாக உற்று நோக்கு. காரணமில்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன். இப்போது உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ உற்று பார்த்தாலே புரிந்து கொள்வாய். ஏனெனில் நீ எனது அறிவாளி பிள்ளை அல்லவா? கைகளைப் போல ஒரு உற்ற நண்பன் இங்கு யாருக்கும் இருக்க முடியாது. நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு செய்து முடிப்பது உனது கைகள் தானே. அதே போல கால்களைப் போல ஒரு சொந்தக்காரனும் யாரும் யாருக்கும் இருக்க மாட்டார்கள். நீ போகும் இடமெல்லாம் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் உன் கால்கள் உனக்கு முன்பாக போய் சேருகிறது தானே. அதுதான் உனக்கான மிகப்பெரிய சொந்தம். அதே போல உழைப்பதில் இருக்கக்கூடிய இன்பம் வேறு எதிலுமே யாருக்கும் கிடைக்காது. யார் ஒருவர் மன விருப்பத்தோடு பிடித்த வேலையை மிகவும் திருப்திகரமாய் மன ஒருமைப்பாட்டோடு ஒன்று செய்கிறாரோ அதுவே அவருக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் கவலையே இல்லை. அதை விட்டுவிட்டு வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உழைப்பதையெல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு கவலை கொள்பவர் எப்படி வெற்றியை பெற முடியும்? அன்போடு இருக்கக்கூடிய நீ யானையை கூட அடக்கி ஆண்டு விடுவாய். ஆனால் அதிகாரத்தின் மூலமாக ஒரு சிறு எறும்பை கூட உன் சொல்லில் பணிய வைக்க முடியாது என்பதை புரிந்துகொள். உனக்கு உற்ற துணையாய் இருக்கக்கூடிய நண்பனாய் உனது கைகளும் உனக்கான சொந்தமாக உனது கால்களும் உன்னுடைய உழைப்பை செய்வதன் மூலமாக உனக்கான இன்பமும் எல்லாமே உன்னிடமாக நிரந்தரமாக இருக்கும் போது நீ ஏன் மற்றதை பற்றி யோசிக்கிறாய்? நம்பிக்கையை கொண்டே உனக்கான வாழ்க்கையில் உன்னால் வெற்றியை கொடுக்க முடியும். எப்போது பார்த்தாலும் எதையாவது யாரிடமாவது பேசிக்கொண்டே இருப்பதை காட்டிலும் பேசாத மௌனத்தை உனக்குள் வைத்துக் கொள்ள கற்றுக்கொள். எப்போதும் பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனம்தான் சிறந்தது. வாழ்க்கையை துறந்தவனெல்லாம் புத்தனாகிவிட மாட்டான். வாழ்க்கையை இழந்தவனெல்லாம் சித்தனாகிவிடவும் மாட்டான். பயத்தின் முடிவாகத்தானே வாழ்க்கை ஆரம்பமாகிறது. முதலில் உன் வாழ்க்கையில் பயத்தை நிறுத்திவிடு. தயக்கத்தையும் கலக்கத்தையும் நிறுத்திவிடு. நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் தெரியவும் புரியவும் வரும். விடியல் என்பது கிழக்கில் மட்டும் இல்லை என் செல்வமே. அது உன் உழைப்பின் மூலமாகத்தான் உன் வாழ்வில் வரும். உழைப்பும் சேமிப்பும் உனக்கு மிகவும் அவசியம். உனக்கான விடிவுகாலத்தை நான் விரைவில் உண்டாக்குவேன். உனக்கான நல்ல மனசாட்சியாக நான் இருந்து நீ எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எவரிடம் எப்படி பழகலாம் என எல்லா விஷயங்களையும் உனக்கு எடுத்து சொல்வேன். நீ கவலை கொள்ளாதே. சரியான நேரத்தில் கற்பிக்க தவறிய ஒரே ஆசிரியர் காலம்தான். நீயும் காலம் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரியாய் புரிந்து நடந்துகள். வாழ்க்கையை ரசிப்பவர்கள் நீண்ட காலம் நிம்மதியாய் வாழ்வார்கள்.
ஆனால் வாழ்க்கையை ரசிக்காமல் கஷ்டப்பட்டும் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டும் இருப்பவர்கள் வாழ்க்கையவே வீணடித்து விடுவார்கள். ஒரு சிலர் எனக்கு நேரமில்லை உன்னிடம் பேசுவதற்கு, எனக்கு காலமில்லை என சொல்லுவதெல்லாம் உண்மையில் பொய்தான். நேரமின்மை என்பது நாகரிகமான புறக்கணிப்பு. அப்படி உன்னிடம் பேசவோ பழகவோ, உன் அருகில் உட்கார்ந்து அமர்ந்து பேசவோ நேரமில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உன் மீது உண்மையான அன்பு இல்லாதவர்கள் என்றுதான் நான் சொல்வேன். நேரமின்மை என்பது சும்மா சாக்கு போக்கு சொல்கிற காரணம்தான். ஒரு கணம் நீ நினைத்தால் ஒரு நாளையே மாற்றிவிடலாம். நீ செய்யக்கூடிய ஒரு செயலால் உன் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய திறமையும் கூட உனக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடமாவது உனக்காக யோசனை செய். உனக்காக உனக்கு பிடித்த செயலை செய்வதற்கென சில நிமிடங்களையும் ஒதுக்கு என் செல்வமே. உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை உலகத்தை மாற்றி அமைத்து எல்லாமே உனக்கு இஷ்டமானதாக நடக்கும்படி நான் அற்புதம் நிகழ்த்தத்தான் போகிறேன். நாளைய பொழுது உனக்கான நாளாக இருக்கும். இன்றைய பொழுதை நிம்மதியாய் கடந்து வா. இனி எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு நடக்கும். நீ எப்போதும் எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சில மனிதர்கள் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறார்கள். ஒரு சிலர் ஏமாற்றத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஒரு சிலர் துரோகத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஒரு சிலர் வலியையும் வேதனையும் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கடந்து வா. தடைகள் உனக்கு பாதையாக இருந்தால் அதை உடைத்து கொண்டு உன் முயற்சி எனும் ஒளி மூலமாக வேலைகளை செய்யப்பார். நீ செதுக்கக்கூடிய அந்த ஒளியின் மூலமாகவே உனக்கான வெற்றியை நான் வகுத்து கொடுப்பேன். உன் பாதை எது என நீ உணரும் வரைக்கும் எல்லாமே உனக்கு உபாதைதான். உனக்கான வெற்றி எது, உனக்கான லட்சியம் எது என உன் பாதையில் நீ தெளிவான எண்ணங்களை வரவழைத்துக்கொள். உயர்வும் உனக்கு ஒரு விதையாகும் என் செல்வமே. சோம்பல் வரும்போதெல்லாம் அதை தூக்கி போட்டுவிட்டு உன் அப்பன் முருகன் என்னை பற்றிய நினைப்பை உனக்குள் உருவாக்கிக்கொள். எனக்கு யாருமில்லை என சொல்லக்கூட சிலருக்கு யாருமில்லாமல் இருக்கிறார்கள். அப்படித்தானே உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூட உண்மையான ஒருவர், நம்பிக்கையான ஒரு மனிதர் இல்லாமல் நீ கவலைப்படுகிறாய். கவலை கொள்ளாதே. உனக்கான எல்லா வகையிலும் உறுதுணையாய், நண்பனாய், தோழியாய், தோழனாய், அப்பாவாய், தெய்வமாய், இறைவனாய் நான் இருப்பேன். கடமையை மட்டும் கண்ணாக நினைத்து வேலை செய்து கொண்டே இரு. சில அன்பானவர்களையும் தண்டிக்கக்கூடிய உனது வார்த்தைகளை குறைத்துக்கொள் என் செல்வமே. நீ பேசக்கூடிய பேச்சானது வில்லிலிருந்து கிளம்பிய அம்பு. அது எப்போதும் யாரையும் காயப்படுத்தி விடாமல் பார்த்து விட வேண்டும். நழுவவிட்ட சந்தர்ப்பங்களும் கடந்து போன வாழ்க்கையும் திரும்ப வராது. பணம், பொருள் என இந்த இரண்டும் தானே இப்போது மனிதனின் சூழ்நிலை சந்தர்ப்பத்தை நிர்ணயிக்கிறது. உனக்கு தேவையான பணத்தை இப்போது நான் கொடுத்து விடுகிறேன். உன் போராட்டமான வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நீ வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய். விரைவில் எல்லாமே உனக்கு சரியாகிய சந்தோஷத்தை நீ அனுபவிக்கும்படி உனக்கு வழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் நான் இருக்கப் போகிறேன். விரைவில் உனக்கான விஷயங்களில் நீ வெற்றி பெறுவாய். கலங்காதே. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓம் முருகா.